ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய விராட் கோலியோட செஞ்சுரி. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டான ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி செகண்ட் மேட்ச்லையும் வேறு லெவலில் வின் பண்ணணும் அப்படிங்கிற முனை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கிங் கோலி லாஸ்ட் டைமே செஞ்சுரி அடிச்சிட்டதுனால அந்த ஒரு ட்ரீம் ஃபார்ம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இப்போ செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிலைடில் இருக்குது. ஸோ நம்மளுடைய விராட் கோலி டெஸ்ட்டில் ஒரு வென்யூவில் அடிக்கப்பட்ட அதிக செஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லி அடிலைடில் தான் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அடிலைட்ல மட்டுமே தலைமை 5 செஞ்சுரி அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் ரெக்கார்ட் வச்சிருக்கிற அந்த அடிலைட் கிரவுண்டுக்குள்ள தான் செகண்ட் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா 2 இன்னிங்ஸ் வேற லெவலில் கிங் கோலி ரொம்பவே ஒரு மிகப்பெரிய லெவலில் அக்ரெசிவா இருந்து செஞ்சுரி அப்படிங்கறது போட்டாரு அப்படின்னாலே ஸோ கண்டிப்பா டீம் இந்தியா மீண்டும் அந்த சீரியஸ்குள்ள எஃபிஷியண்டா வந்துருவாங்க. அவங்களுடைய அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு சீரியஸ்ல இருக்கணும் அப்படின்னா கிங் கோலி இந்த அளவுக்கு பேக் டு பேக் செஞ்சுரிஸ் அப்படிங்கறதுல அடிச்சு ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருந்தாலே ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய லெவல் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கறத நம்மளால உடைக்க முடியும். ஏன்னா கிங் கோலி ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களோட பிளான்ஸை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலியும் அந்த மாதிரி லெவலில் தான் போயிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸ் மேட்சை ஸ்கிப் பண்ணிட்டு அவருடைய க்ளோஸ் டு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் அந்த டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்கு. ஸோ விராட் கோலி எப்பவுமே ஒரு எஃபிஷியன்டான பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ அடிப்பார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிகேவோட இடத்துல ஒரு இந்தியன் ஃபினிஷர். ஸோ டோட்டலி ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா வரும்போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளேயரை பற்றியே தெரியுது. ஸ்வஸ்திக் சிக்காராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபி டீசெண்டான ஒரு பிரைஸுக்கு எடுத்தாங்க. அந்த டைமில் யார் இவர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக எடுத்ததுனால ஸ்குவாடை ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்திருப்பாங்க போல அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. பட் ஸ்வஸ்திக் சிக்காரா யூபி T20 லீக்ல செஞ்சுரி அப்படிங்கிறதுல அடிச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அதிக 6 அடிச்ச பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்ட் அப்படிங்கிறதுல வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேட்டிங் ஸ்டைலு பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிகேவை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் விஷயம். ஸோ டோட்டலாக டிகேவை பொறுத்த வரைக்கும் அதிரடியான விஷயங்கள் ஆடுவார். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆருக்கு அகெயின்ஸ்டா 288 ரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரன் சேஸில் நம்மளுடைய டிகே என்ன மாதிரியான ஆட்ட ஆடி இருப்பாரோ அதே மாதிரியான விஷயம் தான் யூபி T20 லீக்ல செஞ்சுரி அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்வஸ்திக் சிக்காரா ஆடின ஒரு சம்பவம். எஸ்பெஷலி அந்த 2 நாக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும் 2 பேரோட பேட்டிங் ஸ்டாண்ட்ஸும். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டிகேவோட இடத்துல ஸ்வஸ்திக் சிக்காரா ஆடலாம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஃபினிஷர் அப்படிங்கிறது செம ஃபார்மில் இப்போ இருக்கிறாரு அப்படிங்கிறதும் இப்போ ரீசெண்டாக நமக்கு வெளியே வந்திருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் ஸ்வஸ்திக் சிக்காரா ஒரு செமையான ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ ஆக்டிவான ஒரு பிளேயராகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளோட ஃபினிஷிங் க்ரூஸ் செம மாசாவே ஃபயராக போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ பிரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் ஆர்சிபி ஜிதேஷ் சர்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் ஜிதேஷ் சர்மா தான் இங்கே பிரைமரி ஃபினிஷராக இருப்பார். ஸோ ஸ்வஸ்திக் சிக்காரா என்ன லெவலில் ஃபார்மில் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஒரு பேக்கப்பில் இருப்பார். இஃப் நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா அந்த இடத்துல பெரிய லெவலில் எஃபிஷியன்ட்டாக இல்லைனா ஈஸியாக ஸ்வஸ்திக் சிக்காராவை நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். இன்னொன்று நம்ம இம்பாக்ட் பிளேயராக கூட ஸ்வஸ்திக் சிக்காராவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ரோலில் தான் இம்பாக்ட் பிளேயர் எஃபிஷியன்ட்டாக தேவைப்படுவாங்க. ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்மே இப்போ நல்லா தான் இருக்குது. சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 124 ரன்ஸ் 41 ஆவரேஜ் 229 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. ஃபினிஷராக தான் வராரு. கண்டிப்பாக கன்சிஸ்டன்டான ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 25 ரன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்தாருன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மினிமம் பால்ஸை ஃபேஸ் பண்ணி அவர் அந்த இடத்துல அடிச்சுட்டு போயிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவோட ப்ளஸ் பாயிண்ட். ஈவன் பஞ்சாப் கிங்ஸுக்கு அவர் இருக்கும்போதும் அதே மாதிரியான ரோலை தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வருவார். ஸோ டோட்டலி அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வந்தார் அப்படின்னா டக்குன்னு இருக்கிற ஓவரில் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பாலை பிடிச்சாலுமே அந்த ரன்ஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துல கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல கன்வர்ஷன் ரேட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அது நிறைய பிளேயர்ஸ்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மா அந்த மாதிரி ரோலில் இருந்ததுனால தான் ஆர்சிபி எஃபிஷியன்ட்டாக அவரை பிட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இப்போவும் ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் 5 மேட்ச் ஆடி இருக்கிறார். அந்த 5 மேட்சோட ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பால்ஸில் 27, 20 பால்ஸில் 29, 5 பால்ஸில் 20, 6 பால்ல 10 நாட் அவுட், 14 பால்ஸில் 38 அப்படின்னு சொல்லி டீசெண்டான ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது அவர் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மாவுக்கு பிரைமரி ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஃபினிஷிங் இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்கப் பெத்தால், டிம் டேவிட் அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸ் சைடில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத சால்வ் பண்ணோம். இப்போ இந்தியன் ஃபினிஷிங்கும் செமையாகவே போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக ஒரு கரெக்ட் டெசிஷன் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.